கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்தியை இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அங்கு ஒரு கேள்வி வருகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மாதம் நம்மை தேவன் சந்தோஷமாக அவருடைய சந்தோஷத்தினாலே நம்மளை நிரப்பி அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக கட்டாயம் செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அவருடைய ஜனங்களாகிய நமக்கு இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்களும் துன்பங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்பதை தேவன் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அதே யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அதனுடைய 33வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்படி இங்கேயும் ஆண்டவர் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு இதை சொன்னேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்காக வாழும்படியாக தீர்மானித்திருப்போம் என்றால் இந்த உலகம் நமக்கு ஒருபோதும் சாதகமாகவே இருக்காது. இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கும் வண்ணம் பல விதத்தில் நமக்கு பல துன்பங்களையும் பல உபத்திரவங்களையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்களேன். அது 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும்போது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யாருமே இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தாராக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு நிறைய சாதகமான காரியங்களை செய்யும். நானும் நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த உலகம் நமக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடியவைகள் எல்லாமே துன்பமும் துயரமும் வேதனைகளும் நெருக்கங்களையுமே நமக்கு கொடுக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக வைப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுதான் நமக்கு கிடைக்கிறதுல ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறதை கவனியுங்க. இந்த உலகம் என்ன செய்யுமா, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நம்மளை பற்றி சொல்கிறார். உலகம் சந்தோஷப்படும், ஆனால் உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, உங்கள் துக்கம்
சந்தோஷமாக மாறும். இந்த உலகம் நமக்கு நிறைய வேதனைகளை கொடுக்கிறது, நிறைய துன்பங்களை கொடுக்கிறது. இயேசுவுக்காக வாழ்வது என்பது இந்த உலகத்தில் ஒரு பெரிய சவாலான காரியமாக இருக்கிறது. பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நீதியாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று நாம் சிந்தித்து யோசித்து ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் எடுக்கும்போது இந்த உலகம் நம்மளை பகைக்கிறது. இந்த உலகம் நம்மளை பகைக்கவும், இந்த உலகம் நமக்கு தீமை செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய துக்கமும், நமக்கு ஏற்படக்கூடிய உபத்திரவமும், நமக்கு ஏற்படக்கூடிய புலம்பல்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போகிறீர்கள் என்றால் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வார்த்தையை கொடுக்கிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன் என்று சொன்னாரே. ஆண்டவருடைய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. அதே யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக வாழும்போது இந்த உலகம் நமக்கு சாதகமாகவே இருக்காது. இந்த உலகம் நம்மளை பகைக்கும். நீங்கள் தேவனுக்காக வாழுவதை இந்த உலகம் பரிகாசிக்கும். நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறதை இந்த உலகம் விரும்பாது. உங்களை எப்படி ஆகிலும் பாவத்தில் இழுத்து பாவ இச்சைகளில் விளைவைத்து நீங்கள் பாவத்துக்கு அடிமையாகி இந்த உலகத்தாரோடு கூட நீங்களும் அந்த பயங்கரமான அழிவை அடைவதற்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு பலவிதமான உபத்திரவங்களும் நெருக்கங்களும் உண்டாய்கொண்டே இருக்கும். ஆனால் அதன் நடுவிலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுவது என்ன? ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் துயரப்படுவீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் புலம்புவீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் துக்கப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவாராம். அந்த வசனத்தில் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 20வது வசனத்தில் தானே நம்ம படித்தோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அதுக்கு ஆண்டவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி எப்பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறுமாம். 21வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அடுத்த வசனம், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, அழகாக அந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற அந்த வார்த்தைக்கு அது எப்போ மாறும், எப்படி மாறும் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு வேத பகுதி. ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அவருக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவர் ரொம்ப துக்கப்படுகிறார். காரணம், அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு அவ்வளவு வேதனையை அவள் சகிக்க வேண்டியது இருக்கிறது, பாடுகளை சகிக்க வேண்டியிருக்கிறது, வருத்தத்தை சகிக்க வேண்டியது இருக்கிறது. அவளுடைய சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. அந்த பிரசவ வேதனை என்று சொல்லும்போது ஸ்திரீகளுக்கு இருக்கிறதிலே பயங்கரமான ஒரு வேதனை பிரசவ வேதனையாக இருக்கிறது. அந்த பிரசவ வேதனை அவள் படும் பொழுது அந்த வேதனையை கர்த்தர் எப்படி மாத்திராளாம்? பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால்
அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கம், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வேதனைகள், வருத்தங்கள் எல்லாம் மறக்க பண்ணும்படியாக அது அந்த நேரத்தில் உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். ஆனால் பிற்காலத்திலே உங்களுக்கு அந்த உபத்திரவத்தை நீங்கள் நினையாமல் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் உங்களுக்குள் வரும்போது அந்த துக்கமெல்லாம் மறந்து போகும் வண்ணமாக கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கடந்த சில காலங்களாக துக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பாடுகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? உபத்திரவம் தாங்க முடியாம இந்த உலகம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வேலைக்கு போகிற இடத்துல உபத்திரவம், படிக்கிற இடத்துல உங்களுக்கு உபத்திரவம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு உபத்திரவமும் பாடுகளும் நெருக்கங்களும் வருகிறது நிமித்தம் துக்கத்தை மனதிலே சுமந்து கொண்டு திரிகிறீர்களா? உங்களுடைய முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் போயிற்றா? நீங்கள் சந்தோஷமற்ற ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அங்கே 22 வசனம் சொல்லுகிறது, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆண்டவர் நீ உபத்திரவப்பட்ட இடத்தில் உன்னை சந்திக்கும்படியாக வரப்போகிறார். அந்த இடத்திற்கு வந்து அவர் உன்னை காண்பார், உன்னை சந்திப்பார். நீ துக்கப்பட்டதற்கெல்லாம் சேர்த்து, நீ துன்பப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து, நீ வேதனை அனுபவித்ததற்கு எல்லாம் சேர்த்து ஆண்டவர் உன்னை சந்திக்கிற ஒரு நேரம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால், அல்லது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உபத்திரவும் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் யாரென்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். பாடுகளில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, துயரத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வேதனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக மாற்றி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க, அவர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்க, அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஆண்டவர் இந்த யோவான் சுவிசேஷத்தில் பல இடங்களில் ஒருவன் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்ன, எதற்காக சொல்லுகிறார், யாரை சொல்லுகிறார் என்று நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால், அவர் ஒரு மனுஷனை பற்றி சொல்லலை. ஒருவன் என்று சொல்லும்போது ஆண்டவர் பிசாசை பற்றி சொல்லுகிறார். பிசாசு இந்த உலகத்தில் மனுஷனுடைய சமாதானத்தை கெடுக்கிறான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய துக்கத்துக்கு காரணம் தேவன் அல்ல, உங்களுடைய வேதனைக்கு காரணம் தேவன் அல்ல, உங்களுடைய வருத்தத்திற்கும் உங்களுடைய சஞ்சலத்திற்கும் உங்களுடைய புலம்பலுக்கும் காரணம் தேவன் அல்ல, அது பிசாசு தான் அதை உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பிசாசனுடைய கிரியைகளை என் தேவனாகிய கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி போட்டு உங்களை இந்த உபத்திரவத்திலிருந்து நிச்சயமாக விடுதலையாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று இன்றைக்கு அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி தருகிறாராம் பாருங்கள். அதே யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தை நான் உனக்கு வைத்து விட்டு போகிறேன் அப்படி சொல்கிறார். இந்த பூமியில் இயேசு நமக்காக வைத்து விட்டு போனது என்ன தெரியுமா? அவருடைய சமாதானம். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிற ஒரு சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன் அப்படிங்கிறார். உலகத்தில் நீங்கள் ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக
மனிதர்களை தேடி இருக்கலாம், பல வழிகளை தேடி இருக்கலாம். சமாதானம் பெறுவதற்கு எத்தனையோ வழிகளில் போய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சியிலே ஒன்றும் உங்களுக்கு சமாதானத்தை பெற முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அந்த சமாதானம் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் உங்களை விட்டு மறைந்து விடும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படி அல்ல. அது எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு சமாதானம், நிலையாக இருக்கிற ஒரு சமாதானம், நிலைத்திருக்கிற ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து விட்டால் அதை யாரும் ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்து உங்களை இந்த மாதத்தில் மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னுடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். இந்த மாதம் உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய கவலையை, உங்களுடைய வேதனையை அவர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு, அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக தந்து உங்களை அழகாக அருமையாக இந்த மாதம் நடத்தப் போகிறார். எனவே இந்த நாளிலேயும் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு முழுமையாக இடம் கொடுப்பீர்களா? இயேசு எனக்கு வேண்டும், என் ஆண்டவரை நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்று இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முன் வருவீர்களா? இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இதுவரையிலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, எனக்கு இயேசு என்றாலே யாரென்றே தெரியாது, இயேசு ஒரு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்று தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை முழுவதையும் உண்டாக்கினவர், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவன், உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர், உங்களுடைய பாடுகள் வேதனைகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற நீங்கள் முன் வந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன் என்ற வார்த்தையின்படி அவருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். இன்றைக்கு நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இருதயத்தில் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை இப்பொழுதே என் தேவன் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு கொடுத்து ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukuri. Contact 944 277 8986.